நீங்கள் இந்த பெப்பால் எடுத்து விரலில் வச்சு எடுக்கிறது. இது அங்கே வருது. ரெண்டு பிளாவுக்கு இடையெல்லாம் போகிறோம். போகிறது எவ்வளோ தூரம் இருக்கு? வண்டி நாளப்படி பாருங்க அப்படி தமிழ் மந்திரங்கள் போகுது. நாளப்படிய பஸ் ஸ்டாண்டை பாருங்க ஃபுல்லாக தமிழ் சவுண்டு மரம் கட்டி தமிழ் மந்திரம் பண்ணுறாங்க. நாவலப்பட்டியா கண்டி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 3ஆம் நாள் வண்டியிலேருந்து முடித்து கட்டனுக்கு வந்து கட்டின ஆளை இப்போ கண்டிட்டு இன்னொரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் போக வேண்டிய இடம் எங்கே இருக்கேன்டா இந்த அந்த விலை வச்சு சூரியன்ட வச்சு நாங்கள் அடுத்த போகிறது இல்லை குட்டியாக வேறுங்க 2 பிளாவு தெரியுதுண்டா. இந்த 2 பிளாவுக்கு இடையெல்லாம் போகிறோம். 2 பிளாவுக்கு கிடையாது பாருங்கள். இதே ஃபோனுக்கு எவ்வளோ சூமுக்கு எவ்வளோ தின்னா காட்டுது. அங்கே அப்புறம் போயிட்டு மிச்ச வீடியோ போடுறோம் பாருங்கள். அந்த விலை வச்சுக்கு போக 4-5 மணி நேரம் நடந்து போக போய்
2 பொடிப்பை தடக்கு போயிட்டு மேலே இந்த வீடியோ போடுறேன் பாருங்க. மறக்காம பாருங்க. நீர் வீழ்ச்சி சத்தம் கேட்குதா? இந்த மெட்ட சைட்டு தான் நீர் வீழ்ச்சி போயிட்டு இந்த இங்கே இருக்கிறாங்க தெரிஞ்சாங்க இருந்தால் ரக்ஷகலை விலைக்கு தான் போகிறோம். ரக்ஷகலை கண்டியில் இருக்கிற தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஆவணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ. இப்போ 3ஆம் நாள் பயணமாக ரக்ஷகலை மேலைக்கு போய் கொண்டிருக்கோம். இந்த உச்சிக்கு எல்லா மேலையை விட அதான் பெரிய உச்சியந்தா. இதெல்லாம் தெரியுது. இதில் நீர்வீழ்ச்சியெல்லாம் இருக்குது. போயிட்டு எங்களோட தான் போகிறேன் 2 படிகளோட போயிட்டு இது கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இவருங்க மேலேயே தெராசை அப்படி அந்த சைடில் இருக்கிற தெராசை அப்படி சும்மா ஒரு போதலுக்கு மட்டும் பண்ணுங்க. அங்கே வடிக்கலாம். மூடி அம்மாங்க எங்கே வேலை செய்கிறது? வேலை இவங்க மலை ஊற்றில அந்த வந்துருக்கலாம் தண்ணி ஆகும். மலை ஊற்றிலேருந்து ஊட்டு வருது. இந்த வேப்புகளால் ஊட்டை உடக்கி வேப்புகளாக இருக்காங்க. நாங்கள் போகிற இடத்துல 2-3 பேர் கேம்ப் போட்டுருக்காங்க. நாங்கள் போகிற இடத்து மேலேயே பாருங்க தனி பெருங்கல். ஓகே, அது இந்த வடைஞ்சி வர ஊட்டு தண்ணியை இந்த பெப்பால் எடுத்து விரலில் வச்சு உடைக்கிறது. உடைக்கி போட்டு இந்த பெப்பால் தான் எல்லா வீடு இருக்கும் போடணும். குட்டி பேப்ப இந்த இதுக்கெலாம் எல்லா தண்ணியும் சேவாகி எக்ஸ்ட்ரா தண்ணி வடிக்க ஊற்றி கொண்டிருக்கும். ஓகே, மேலே போய்ட்டு மிச்ச வீடியோ போடுறேன். பாருங்க பள்ளத்தை அம்மா முள்ளு கையெல்லாம் குத்தி பிடிஞ்சி முள்ளு பாருங்க. பெப்பு வர முதல்ல அந்த மூங்கில் பெப்பால் தான் தண்ணி எடுத்து மூங்கிலால் தான் தண்ணி எடுத்துக்கணும். அவங்கள இஞ்சி பாருங்க பெப்பு கிடக்கு அப்படிங்கிற தண்ணியாக மூங்கிலால் எடுத்தான் எடுத்துக்கணும் வீடியோவுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே போயிட்டு மிச்ச வீடியோ போடுறோம் பாருங்க. சரியா சேவ் விடுங்க. ஓகே, தேங்க்ஸ். பாருங்க பாறை இடையில ஒரு இடம். இது பாருங்க 2 பாறை முட்டுற இடம். இப்படிதான் பாறை மோதி நிற்கிது பாருங்க. இதுக்கு மேலே தான் மண் கிடாக்கு. நாங்கள் வேறு போகிற இதுக்கு மேலே தான் கொஞ்சம் பாருங்க அப்படின்ட்டு இதுகள் பொறிபட்டா சரி மண் சரிவா அப்படி இருந்தால் வாரது. இந்த கீழே உடஞ்சி எடுத்துட்டாங்க பாருங்க. இதான் அந்த இடம். பெரிய மெனக்கு கீழே நிற்கிறோம். ஆனால் பொருந்து பட்டு நிற்கிது. அதான் கீழே நிற்கும் கூவ மாதிரி. ஓகே, நெருங்கும் நிலையில் எவ்வளோ தூரம் இருக்கு? இவங்க ஒரு மெம்மலான இடம் இடையில வருது கூவ மாதிரி. இதுக்கெல்லாம் போகணும். மேலைக்கு போகிற வழியில் போகிற கதையை பார்க்கணும். இதை தாண்டி தான் மேலைக்கு ஒருக்கா வந்து பாதமாகி போய் திரும்பி இப்போ 2வது வாய்ப்பில் போகிறோம். இங்கே வேறு பொருளா படையா நீ போகுது. இந்த பத்தையெல்லாம் தாண்டி போட்டு கிடக்கு ரக்ஷபாய். செத்த பிள்ளை நான் ஒடிக்கும் தண்ணி வேண்டியது. ஏங்க குடிக்கிற நீராக இருக்குது. இது அங்கே வருது வீழ்ச்சி வருது. இதெல்லாம் தண்ணி இருந்தால் வருங்க வருது வீழ்ச்சி. இந்த மேலே உச்சிலேருந்து வருது தண்ணி. இதாயம் கிடைக்கிறாங்க ஃபுல்லாக குடிக்கிறது தண்ணி. இங்கே 100 சுத்தமான தண்ணி ஒன்றுமே இல்லை உள்ளுக்கு. இங்கே வடிக்குது. ஃப்ரெண்ட்ஸோட வந்து தண்ணியாக இருக்க இங்கே நீர்வீழ்ச்சியில் எடுக்கலாம். நாங்கள் ஒரு 20,000 அடி உயரம் மட்டும் சூரியன் இல்லாமல் தான் நான் சூரியன் தெரியாமல்
இப்போ தான் சூரியனை கண்டா பாருங்க 10 தான் 10. இப்போ பாருங்க சூரியன் இங்கே பாருங்க இப்போ தான் சூரியன் நேராக நிற்கிது. 20,000 மணி உயரத்துக்கு பிறகு இப்போ தான் சூரியனை கண்டிருக்கோம். தேடி வந்த சுத்தம் ஐயோ இதுதான் நாங்கள் அங்கே இந்த வீடு பார்த்த சொர்க்கம். இந்த சொர்க்கத்தை பார்க்க தான் வந்து நாங்கள் சூரியன் தொப்பில் நிற்கிறோம். வேலை வந்து சமைக்கணும் சிங்கள ஆக்கள். மேலே உச்சி இதோட உச்சி இல்லை. இதான் அந்த 2 மலையாக இருந்தது. இதான் அந்த இடைவெளி 2 மலைக்கும் இடைப்பட்ட இடைவெளி பாருங்க. இந்த பாறைக்கு இப்படி கையில் சிக்கி போட்டுருக்கேன் சமைத்தான் எங்களுக்கு கொஞ்சம் இடைவெளியாக கிடக்கு. இது ஒரு காலில் கொஞ்சம் மாறி வச்சோம்னா 20,000-30,000 அடி ஆழத்தில் போய் நேரடியாக விழுவோம். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சூரியன் உதயம். இந்த கேம்பிங்கில் 3வது நாள். ஆனால் வந்த இடம் இங்கே பாருங்க. இதுதான் இடம். இந்த 2 இடவழி 2 இடவழி தான் நான் உயரத்தில் நிற்கிறோம். வேறு யாங்களும் வந்துருக்கோம். சிங்கள ஆக்களும் வந்து கேம்ப் போட்டிருக்கணும். நாங்களும் ஒரு 3 பேர் வந்திருக்கோம். இந்த இதை பார்க்க தான் நாங்கள் இந்த 2 பாறை கிடையில் பாருங்க ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்க அங்கே தெரிஞ்ச மேலையே இதான் அந்த மேலே. டோட்டல் ஒரு இலங்கைன்ற ஒரு காவாசிப்பட ஒரு பாறை மயிரில் நினைக்கிற மாதிரி தான் நிற்கிது. கங்காலம் ஒன்றுமே இல்லை. இலங்கையிலேயே ஒரு 100-200 பேர் வந்த இடமா தான் தெரியுது. நிறைய பேர் தெரிஞ்சிருக்காங்க. முடிவு